அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு இந்த ஜாதக ஆய்வுக்குள் செல்வோம். இந்த ஜாதகர் ஒரு மகனுடைய ஜாதகம். 53 வயசு 2 மாசம் 12 நாள் ஆகுது. இந்த ஜாதகருக்கு பிறக்கும் போது அவருடைய ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது சிம்ம லக்கணமா இருந்திருக்கு. அவருடைய வயதுக்கேற்ற லக்கணம் அப்படிங்கிற போது 53 வயசு 2 மாசம் 12 நாளைக்கு வயதுக்கேற்ற லக்கணம் அப்படிங்கிற போது 6ஆம் இடமாக 7 லக்கணம் வருது. அப்ப 7 லக்கணம் 6ஆம் இடமாக வரக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகர் எப்படிப்பட்ட நிலையை அறிவிப்பார்? ருண ரோக சத்துரு உபாதிகளையும் பிறவி கடனை கடனாக கழிக்கக்கூடிய காலகட்டமாகவும் ஜாதகருக்கு இந்த 7 லக்கணம் இயங்கும். அதுல திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதமும் ஜாதகருக்கு 1 2 3 4 5 6ஆம் இடத்துல நவாம்ச பள்ளி தொட்டு போகக்கூடிய காலகட்டம். இந்த திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் வரைக்கும் ஜாதகர் என்ன நிலையை சந்திப்பார்? கடன், நோய், வம்பு, வழக்கு, பிரச்சனைகளை ஜாதகர் சந்திக்கக்கூடிய காலம். அதே மாதிரி இவர் பிறந்த காலகட்டத்திலிருந்து 6ஆம் இடத்துல 7க்கு போகக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகர் இப்போது இந்த 10 வருஷ காலகட்டத்துக்கும் ஜாதகர் ருண ரோக சத்துரு உபாதைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமைஞ்சிருச்சு. சரி, இந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்? 1 2 3 4ஆம் இடத்துல நல்ல நிலையில் இருக்கிறார். இந்த இடத்துல என்னன்னு சொல்லுவோம்? சனி பகவான் நீச நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ஜாதகருக்கு நீச்சபங்க ராஜயோகம் இருக்கும்னு சொல்லலாம். சரி, இப்ப 4ல இந்த சனிவான் இருக்கிறது நல்லதா அப்படின்னா நல்லது. சரி, இப்ப இருக்காது இந்த லக்கணத்துக்கு லக்னாதிபதி ஓரளவுக்கு பலமா இருக்கிறார். இந்த 7 லக்னத்துல திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் எங்க இருக்கு? 8ஆம் இடத்துல இருக்கு. அவர் யாரு? 7ஆம் இடத்துக்கு அதிபதி. 7ஆம் இடம் யாரு? மனைவி, நண்பர்கள், கூட்டு தொழில், நம்மள சார்ந்து நம்மள்ட்ட பழகக்கூடிய அத்தனை பேர்களும் 7ஆம் இடம். அப்ப இந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி எங்க இருக்கிறார்? 8ல இருக்கிறார். அப்ப மனைவி சம்பந்தமான வகைகளிலும் மனைவி குடும்பத்தார் மூலமாகவும் ஜாதகருக்கு மன கஷ்டங்களையும் குழப்பங்களையும் ஏற்படக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகம் உருவாக்கும். ஏன் அப்படின்னா இந்த 7 லக்கணத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறத கர்மாவை கழிக்கக்கூடிய இடம். இதுல நம்ம என்னென்னலாம் கர்ம விளைவு செய்திருக்கோமோ அது ஒரு மனைவி மூலியமா தான் வெளிப்படும். அப்ப இந்த கர்மாவை அமைக்கக்கூடிய காலகட்டமாக திருவோண நட்சத்திரம் இன்னும் ஒரு 2 வருஷம் 2 மாசம் 20 நாள் வரைக்கும் இருக்குமா? இருக்கும். யாரோட சேரார்? கேது மருத்துவ கிரகம், சந்திரன் மன குழப்பத்துக்கு அதிபதி. அப்ப 2 பேரும் சேர்ந்து இந்த மனசை சுருங்க வைக்கக்கூடிய காலகட்டம், ஏதோ ஒரு பிரச்சனையில மனசு கஷ்டப்படக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு உருவாகும். சரி, இப்ப இவருடைய கேள்வி, முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய தந்தையினுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு சார் அப்படின்னு கேட்கிறார். இந்த ஜாதகருக்கு 7 8 9ஆம் இடங்கிறது தாப்பனாஸ்தான். இந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? ஜாதகருடைய புதன். புதன் எங்க இருக்கிறார்? 1 2 3 4 5ஆம் இடத்துல 9க்கு 12ஆம் இடமா இருக்கக்கூடிய விரையாதிபதியோட ஜாதகருக்கு 9ஆம் அதிபதியான புதனும் 7 லக்கணத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அப்ப ஜாதகருக்கு அப்பாவுடைய விரயங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு அமையுது. சரி, இது 9ஆம் இடம்ங்கிறது அப்பா. இந்த அப்பாவுடைய ஜாதகத்துக்கு இங்க இருந்து சந்திர பகவான் இங்க இருக்கலாமா? இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இருந்து சந்திர பகவான் 8ஆம் இடமாக இருக்கலாமா? இது 9க்கு 12லையும் இந்த 7 லக்கணத்துக்கு 8ஆம் இடத்திலையும் ஜாதகருக்கு இந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதிகள் இருக்கும்போது ஜாதகருக்கு இந்த அப்பாவுக்கு சம்பந்தப்பட்ட வகைகளுக்கு அப்பாவுக்காகவே விரயம் செய்யக்கூடிய காலகட்டத்தை ஜாதகர் உருவாக்கும். ஜாதகர் மறைவாகவும் ஜாதகருக்கு அது மறைவாகவும் அப்பாவுக்கு அது விரயங்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் ஆஸ்பத்திரி சம்பந்தமான விஷயங்களை அணுகக்கூடிய காலகட்டமாகவும் இந்த ஜாதகருக்கு அது இருக்கும். எப்படி? இப்ப அப்பாவினுடைய ஏழ்பியானது எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஏழ்பிக்கு 6ஆம் இடம் யாரு? அப்பாவுக்கு 6ஆம் இடம் அப்படிங்கிற போது அப்பாவுக்கு நோய் அப்படின்னு சொல்றோம். இந்த அப்பாவுக்கு நோய் சம்பந்தப்பட்ட இடம் சனி பகவான் எங்க இருக்கு? 8ல இருக்கு. அப்ப சாதாரண நோய் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருந்த ஒரு இடம் தீவிரமான நோய்க்கு அது உருவாகுது. அப்ப 8ஆம் இடத்துல சனிவான் இருக்கலாமா? 9க்கு 8ல சனிவான் இருக்கலாமா? 6 கூடிய கிரகம் 8ல இருக்கலாமா? இருக்கக்கூடாது. தீராத பிரச்சனைகளையும் தீராத நோய்களையும் தரக்கூடிய காலகட்டமாக சனி பகவான் உருவாக்குவார். சரி, இந்த சனி பகவான் எந்தெந்த காரணத்துக்கெல்லாம் அதிபதி? குளிக்கும் இடத்துக்கு அதிபதி 8. கழிவுகளில் தேங்கி இருக்கக்கூடிய இடம் 8. அதே மாதிரி வலிக்கு விழக்கூடிய இடம். அதே மாதிரி ஜாதகருக்கு இந்த ஊன்றுகோல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சனி பகவான் அதிபதி. அப்ப ஜாதகருடைய அப்பா வயதானவர்,
அவர் எங்கே போகிறார்? குளிக்கும் இடத்துக்கு போகிறார், கழிவுநீர் தேங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறார். வலிக்கு விழுவக்கூடிய அதிகாரத்தையும் இந்த சனி பகவான் கொடுத்து வலிக்கு விழுவக்கூடிய அதிகாரத்தை இந்த சனி பகவான் செய்து கொடுக்கிறார். அப்படின்னா இந்த ஜாதகருக்கு 9 கெட்டுல சனி பகவான் இருந்து ஆகாத இடங்கள், அதாவது கழிவுநீர் தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல, குளிக்கும் இடத்துல வலிக்கு விழுவக்கூடிய அதிகாரத்தையும் இந்த ஜாதகருக்கு சனி பகவான் செய்கிறார். சரி, அப்படின்னா அப்படி வலிக்கு விழுந்தது பிறகு ஜாதகருக்கு மருத்துவ விரயங்களை இந்த ஜாதகர் சந்திக்கிறார். சரி, இந்த 8ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் இங்க இருக்கிற நல்லதா? இந்த 9க்கு 4ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்ப மீண்டும் 2 வருஷம் 2 மாசம் 20 நாள் வரைக்கும் அப்பாவினாலேயே ஜாதகருக்கு விரயங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகர் அறிவிப்பார். அப்ப இந்த காலகட்டம் பிரச்சனை யாருக்கு இருக்கு? அப்பாவுக்கு இருக்கு. மனைவி மூலியமாக ஜாதகருக்கு பிரச்சனையை உருவாக்குது, மனைவிக்கும் பிரச்சனையை உருவாக்குது. ஜாதகருக்கு திருவோண நட்சத்திரம் 3ஆம் பாதம் 8ல இருக்கிறனால ஜாதகர் மறைவாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாகவும் தீராத பிரச்சனைகளை இந்த காலகட்டம் அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த ஜாதகர் அப்பாவோட சென்றோ இவர் தனிமையாக சென்றோ திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரபதீஸ்வரர் அப்படிங்கிற ஆலயத்துக்கு சென்று திருச்சென் காட்டங்குடி அப்படிங்கிற ஊர், அந்த இடத்துல போய் அந்த ஆலயங்களை வழிபட்டு வந்து ஜாதகர் இந்த விஷயங்களை போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு ஜாதகரிடம் சொல்லப்பட்டது. மீண்டும் ஒரு சிறந்த ஆய்வோடு உங்களிடம் சந்திக்க பெறுவது சோமசுந்தரமூர்த்தி, திருச்சியிலிருந்து. நன்றி, வணக்கம்.